மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு சதவீதம் ஏறக்குறைய 2-3% குறைஞ்சிருக்கு. பல இடங்கள்ல 4-5% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இந்த வாக்கு சரிவுன்றது என்ன மாதிரியான விஷயத்தை பிரதிபலிக்கும்? யாருக்கு வெற்றி வாய்ப்புகளை தடுக்கும்? இல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு? இது சார்ந்த கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள் எங்களுக்குமே இமெயில் மூலமாக பலருமே கேட்டிருந்தாங்க. இந்த வாக்கு சதவீதம் குறைவுன்னு இருக்கு இல்லையா, இதுல எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கை அதுக்கு நம்ம போக விரும்பல. இந்த விவகாரத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தருமபுரி தொகுதி தான் இருக்குல்ல அதிகப்படியான வாக்கு சதவீதம். ஏறக்குறைய 81% மக்கள் தங்களுடைய வாக்குப்பதிவை முடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்காளர்கள் அந்த வாக்கு முகமையை நோக்கி நகர்ந்தது எந்த தொகுதினா கோயம்புத்தூர் தொகுதி தான். ஆனா அதுல வெறும் 64% தான். எனவே இந்த கணக்குகள் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தொகுதிக்கும் சொல்லக்கூடிய உண்மைன்றது மாறும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற அளவில் மட்டுமே இதை பார்க்க முடியாது. இதில் ஏகப்பட்ட காரணிகள் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னை ஆகட்டும், இல்லாட்டி தென் சென்னை ஆகட்டும், சென்ட்ரல் சென்னை அதுக்கப்புறம் சவுத் சென்னை, இந்த ரெண்டுமே 1990களுக்கு அப்புறம் குடியேறிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதுவும் மைக்ரேட் ஆகி இங்கே செட்டில் ஆனவங்க அதிகம். எனவே இதில் டூப்ளிகேட்டும் அதிகமாக இருக்குது. இது சார்ந்த நடவடிக்கைகள் எலெக்ஷன் கமிஷன்ல போதிய நடவடிக்கைகள் எப்போதுமே இருக்கிறது இல்லைன்ற காரணத்தால வாக்கு சதவீதம் எல்லா கிழமை குறைவாக காணப்படுது. அது 55-56% இருக்குது. இந்த முறை சுமார் 54-54% இருக்குது. நீங்க இதுல நார்த் சென்னைன்றது பூர்வீக மக்கள், சென்னையிலே பூர்வீகமாக இருக்கக்கூடிய மக்கள், இது 60% தாண்டுது. எனவே தருமபுரி, கோயம்புத்தூர் இல்லாட்டி தென் சென்னை இதையெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அதனுடைய குணாதிசயம்ன்றது ஒண்ணுக்கு ஒன்று முற்றிலுமாக மாறுபடும். எனவே இந்த வாக்கு சதவீதத்தை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் குணமாக மாற்றுறதை விட இதுல ஒரே ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு பார்க்கறதுல எந்த நியாயமும் கிடையாது. ரெண்டு முக்கியமான தலைவர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு அப்புறமே இங்க தேர்தல் அரசியல் மீது மக்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் இல்லை, இல்லாட்டி ஒரு பெரிய ஆர்வம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம்கேக்கும் ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கேக்குமான அந்த தேர்தல் முட்டல் இருக்கு இல்லையா, இதன் மீது மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. இப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான 5 தொகுதிகளை பத்தி சொல்றேன். தூத்துக்குடி, கோயம்புத்தூர் இப்படி ஒரு 5 தொகுதிகளுடைய குணத்தை மட்டும் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்ச வகையில நான் எக்ஸிட் போல் விவகாரம் சொல்லல, வாக்கு சதவீதம் வீழ்ச்சியை சந்திக்குதுல, அதன் விளைவாக அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான பிரதிபலிப்பு இருக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னா, இந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரபலமான நபர் கனிமொழி அவர்கள் அங்கே போட்டியிடுறாரு. அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஏடிஎம்கே இல்லாட்டி பாஜக வேட்பாளர், பாஜக இந்த பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் அவர்களுடைய கட்சி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழுவதும் என்னுடைய வருத்தமாகவே சொல்றேன், இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்ட பகுதிகளில் தமிழ் மாநில காங்கிரஸினுடைய சின்னங்களோ, அது சார்ந்த பிரச்சாரங்களோ, அதனுடைய கட்டமைப்பு சார்ந்த தேர்தல் பணிகளோ, இதுல கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஒத்துழைப்பு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய இணக்கம் இருந்த மாதிரி தெரியல. இது தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட்ட பகுதியில் மட்டும் சொல்றேன். எனவே தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இந்த பாஜகவுடைய கூட்டணி இருக்குல்ல, 10-12% ஓட்டு பெற முடியும்ன்ற நிலைமையில ஒரு தீவிரமான தேர்தல் வேட்டை இங்க நடக்கல. அதனால ஒரு சுணக்கம் இருந்துச்சு. அதனால கனிமொழி அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ரெண்டாவது ஏடிஎம்கே கூட்டணியில் நேரடியாக ஏடிஎம்கே தான் இங்க போட்டிடுறாங்க. ஆனா அவங்களுடைய பலம் எங்க குறைய ஆரம்பிச்சு அப்படின்னா, இந்த நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில இது பாஜகவுக்கு போறதா இல்லாட்டி ஏடிஎம்கேக்கு போறதா இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு போறதா. ஏன்னா தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகள், அந்த தொகுதியும் ஒன்று எது, இந்த தூத்துக்குடி. சுமார் 15% அளவிற்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இன்னொரு சிக்கலும் உருவாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கமான சின்னம் மாறி இருக்கு. அதனால அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறது சீமான தெரியுது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேர் அந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்குன்னா நிச்சயமாக அந்த ஓட்டு பெரிய அளவில் குறைய போறது கிடையாது. ஏன்னா அது சீமானுக்காகவே உருவான வாக்கு சதவீதம். ஆனா சின்னம் அங்கே இருக்குது, அவனுடைய வேட்பாளர் பேர் இருக்குன்னா அதுல நிச்சயம் ஒரு பாதிப்பை நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்டுதான் ஆகணும். அந்த சூழலில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு இருக்கு. எனவே அதுல ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது. இது எல்லாமே யாருக்கு சாதகமான சூழலை உருவாக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அவர்களுக்கு. எனவே 100% கனிமொழி அவர்கள் இங்கே வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படியான தொகுதியில் இது ஒன்று. அப்படியே இரண்டாவது எதுக்கு போலாம் அப்படின்னா, கோயம்புத்தூர் தொகுதி. நான் திரும்ப சொன்னேன், கோயம்புத்தூர் தொகுதியில் போன முறை 2019 63.86% ஓட்டு தான் பெற்றுச்சு. ஆனா இந்த முறை 64.89%, ஏற்கனவே 1% ஓட்டு அதிகமாக தான் விழுந்திருக்குது. இந்த தொகுதியில் டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக மூணுமே ஏறக்குறைய சம பலத்தோட மோதுறாங்க. இதுல டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே பலம் என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு பெரிய லெவலில் கட்டமைப்பு இருக்கு, டிஎம்கேக்கும் கட்டமைப்பு இருக்குது. ஆனா ஏடிஎம்கே அளவுக்கு சொல்ல முடியாது. ஆனா ஆளுங்கட்சியா உட்கார்ந்து அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அதனால அந்த கட்டமைப்பு பலம் இன்னும் கூடுது. எனவே ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த கட்டமைப்பு பலம் தீவிரமா இருக்கு.
ஆனா அங்கே பிரச்சார பலம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே விட பாஜகவுடைய பிரச்சார பலம் தீவிரமா இருக்கு. வேற எந்த கட்சியை விட தீவிரமான பிரச்சாரத்துல அந்த குறிப்பிட்ட தொகுதியில் பாஜக பிரச்சாரம் யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சாரம். எனவே 34 33 அந்த அளவுல 3 கட்சிகளுமே இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேற எந்த கட்சியுமே இங்க போட்டு தீவிரமா பட போறது கிடையாது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதியில எப்போதுமே 8-9% ஓட்டு உண்டு. அதோட ரொம்ப முக்கியம், இதுல குறிப்பிட்ட 2 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளில் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு. அந்த மக்கள் எதை நினைச்சு போட்டாங்கன்ற கேள்வியும் அடுத்து இருக்குது. 1% ஓட்டு கூடி இருக்கு இல்லையா, இந்த 1% ஓட்டு கூடுறது 1 கூடுது 2 கூடுது இல்ல 5% ஓட்டு கூடுதுனாலே வாக்கு சதவீதம் ஒரு தொகுதியில் அதிகரிச்சாலே நம்ம இப்படி சொல்லிக்கலாம், ஏடிஎம்கே டிஎம்கே அல்லாத ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கு சதவீதம் கூட போய் நினைச்சுக்கலாம். பழைய கட்சிகள் அடி வாங்கி புதிய கட்சிகளுக்கான வாய்ப்புகள் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் போது நடுநிலை வாக்காளர்கள் இல்லாட்டி கட்சி சாரா வாக்காளர் இருக்காங்களே இவங்க அந்த 3வது சக்தி தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் இன்னைக்கு ஒருவேளை கோயம்புத்தூர்ல 70% வரைக்கும் ஓட்டு பதிவு ஆயிடுச்சு வச்சுக்கோமே, அடிச்சு சொல்லலாம் பாஜக வின் பண்ணிடணும். அதுக்கடுத்து அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய தொகுதி, ஒட்டுமொத்த திமுகவுடைய கஜானா அவர் தான். ஒட்டுமொத்த திமுகவுக்குமே சேர்ந்து அந்த கட்சியவே நடத்த முடியும். அது மட்டும் கிடையாது, 5 கட்சியை நடத்த முடியும்னா அது ஜெகத் ரட்சகனா நடத்த முடியும். எனவே அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் அரக்கோணத்தில் நிற்கிறாரு. அவர் தான் போன முறையும். இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அதிமுகவும் பாஜகவும் ரெண்டுமே 2ஆ உடைஞ்சு அந்த கூட்டணிகளை உருவாக்குனாங்களே, இதனால தமிழகம் முழுவதும், நான் இப்பவும் சொல்றேன், தமிழகம் முழுவதும் இவங்க ரெண்டு சேர்ந்து இருந்தாங்கன்னா 38 இடங்கள்ல வெற்றி பெறுவாங்க. அப்படிதான் இவங்க பல இடங்கள்ல சண்டை போட்டு திமுகவுக்கு எதிரான ஓட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை முழுமையாக பிளக்குறாங்க. இந்த அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. ஏடிஎம்கே 25% ஓட்டு வாங்குறாங்கன்னா, பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் 22% 26% வாங்குவாங்க. இப்படி இருக்கும்போது மீதம் இருக்கக்கூடிய 50% ஓட்டை அப்படியே ஜெகத் ரட்சகன் அவர்களால் பெற முடியும். அதில் கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னா, பாமக ஓட்டை ஒட்டுமொத்தமாக சிதைக்கிறதுக்கு ஜெகத் ரட்சகனால முடியும். கூடுதலாக திருமாவளவன் அவர்களுடைய பங்களிப்பு இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அங்கே 100% திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பலம், கட்டமைப்பு பலம் இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தனிச்சு நிற்கிறாங்க. அதை எதிர்த்து சித்தாந்த பலம் இருக்கக்கூடிய பாஜக அவங்களும் தனிச்சு நிற்கும் போது இங்கே திமுக எதிர்ப்பு ஓட்டு முழுமையாக உடைஞ்சு அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன் வெற்றி பெறுவது 100% நம்மளால கணிக்க முடியும். இதுலயும் அந்த தருமபுரி மாதம் அந்த அரக்கோணம் பகுதியும் வாக்கு சதவீதம் எப்போதுமே நல்லா தான் இருக்கும். எனவே போன முறை 78% இருந்துச்சு. ஆனா இந்த முறை 74%, சும்மா 4% வாக்காளர்கள் அங்கே ஓட்டு போறத பெரிய ஆர்வம் காட்டவே இல்லை. இந்த தர்மபுரி அரக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியெல்லாம் வாக்காளர்கள் 4% வரைக்கும் குறையறான்னு வச்சுக்கோங்க. அப்ப தேர்தல் ஆணையம் தான் விழிச்சுக்கணும். அவங்களே போடலாம், தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதியில் அதுதான் எண்ணத்தில் இருப்பாங்க. எனவே இதுல 4% வாக்காளர்கள் குறையிறதுல அது திமுகவுக்கு இன்னும் பலம் சேர்க்குது. அடுத்து மிகவும் சுவாரஸ்யமான தொகுதி எது அப்படின்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி தொகுதியை ஏன் சுவாரஸ்யமானது அப்படின்னா, அங்கே பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக சண்டையில் இறங்குறாங்க. அங்கே 3வது சக்தியாக தான் ஏடிஎம்கே தென்படுது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கட்டமைப்பு பலம், அதனால மட்டுமே எடுபடுறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பாஜக ஆதரவாளர்கள் இல்லாட்டி அதோட தலைமைக்கும் சொல்லிக்க விரும்புறாரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே பாஜக வெற்றி பெற தகுந்த இல்லாட்டி உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பகுதிகளில் திருநெல்வேலி ஒன்று. ஏன்னா அதற்கு காரணம் அங்கே நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தனிப்பட்ட விதத்தில் அந்த தேர்தல் அணுகுமுறை, அவரை உருவாக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு, இதுதான் முழுக்க முழுக்க பாஜகவுடைய மிகப்பெரிய பலமா இருக்கு. இதுதான் பல முறை நம்ம சொல்றது. என்ன அப்படின்னா, ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில் போட்டியிட போறாருன்னா பிரச்சார பலம் எந்த அளவுக்கு தேவையோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு எது தேவைன்னா கட்டமைப்பு பலம் தேவை. அதாவது ஒவ்வொரு பூத்துக்குமான கட்டமைப்பு இருக்கு, அந்த பலம் தேவை. அந்த தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கான திறமை தேவை. அதனால மட்டுமே இன்னைக்கு காங்கிரஸ்க்கு தனியா பலமே கிடையாது அங்கே. ஆனா திமுகவுடைய கட்டமைப்பு பயன்படுத்துது. ஆனா எதிராக அதிமுகவுடைய கட்டமைப்பு எதையும் பயன்படுத்தாம பாஜக ஒரு புதிய கட்டமைப்பை இங்கே உருவாக்கி இருக்குன்னா அது முழுக்க முழுக்க காரணம் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எனக்கு இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நடந்த பிரச்சார பலம் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சார பலத்தில் ஒரு 20-30% இந்த திருநெல்வேலி போன்ற தொகுதிகளில் அந்த பிரச்சார பலத்தை காட்டிருக்க முடியும்னா இதை நம்ம 100% எழுதி கொடுக்க முடியும் பாஜகவுக்கு. அப்படியான தொகுதி. ஆனா பிரச்சார பலம் இன்னொரு பக்கத்து கடைசி நேரத்தில் திமுக கொடுத்த காசு இருக்கு இல்லையா, அந்த காங்கிரஸ் நபர்கள் இறக்கிற காசு, இந்த ரெண்டே வச்சு பார்க்கும்போது கடைசி நிமிஷம் அந்த வாக்காளோட எண்ணம் என்னவா மாறுக்குன்னு தெரியல. இங்கே அதே பிரச்சனை தான். சுமார் 67% இந்த வாக்கு சதவீதம் இருக்கு, சுமார் 67% 2019. ஆனா இந்த முறை 64% மட்டும்தான். நீங்க பிரச்சார பலத்தை தீவிரப்படுத்திட்டாங்க, பாஜக பிரச்சார பலத்தை தீவிரப்படுத்தி ஒருவேளை அங்கே 64 68%, போன முறை விட 1% கூட வாங்கி தான் வச்சுக்கோங்க. அங்கே வாக்கு சேதம் வந்துருச்சுன்னா நான் எழுதி தரேன், பாஜக இங்கே வெற்றி பெறும். ஆனால் பிரச்சார பலம் பெரிய லெவலில் போதுமான அளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னா, கோயம்புத்தூர் அளவுக்கு திருப்திகரமாக இல்லை
அதனால மட்டுமே அது கடும் போட்டியை சந்திக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த கடைசி நிமிட பட்டுவாடா இருக்கு பாருங்க, அதுல தான் மாறப்போது. ஓட்டு சதவீதம் வேற 3% குறைஞ்சிருக்கு இல்லையா? இந்த ரெண்டு விஷயங்கள் திமுகவுடைய கூட்டணியான காங்கிரஸுக்கு சாதகமான விஷயம். இறுதியாக 2 தொகுதிகளை முடிச்சிடலாம் வேகமா, ஏன்னா அது சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரீபெரும்பூர் சென்னை பக்கத்தில் கூடிய அந்த தொகுதியில் எப்பவுமே வாக்கு சதவீதம் 60% இருக்கும். எனக்கு 60%, எனக்கு 62% 2019 இருந்துச்சு. இந்த முறை 60% இருக்குது. எனவே எவ்வளவு தூரத்துக்கு வாக்கு சதவீதம் குறையுதோ, சென்னையை சுற்றிலாம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சுன்னா 100% திமுகவுக்கு தான் சாதகம். அந்த வகையில் டிஆர் பாலு அவர்களுக்கு அந்த தொகுதி மிக சாதகமாக அமையுது. இதில் ஏடிஎம்கே தமாக, அதாவது பாஜக கூட்டணியில் தமாக வருது. நான் சொன்ன மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸுக்கான பிரச்சாரங்கள் ஆகட்டும் இல்லை கட்டமைப்பு ஆகட்டும், இந்த 2 இடங்களும் பெரிய லெவலில் தமிழகம் முழுவதும் அவங்க எங்கெங்கெல்லாம் போட்டிட்டாங்களோ அந்த பகுதியில் பெரிய அளவில் சுணக்கம் ஏற்படுது. ஆனால் உறுதியாக திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுருக்கலையா, அதை பிரிக்க போகிறது உறுதி. எனவே 35-15 இல்லாட்டி 34-12 இப்படியா வாக்கு சதவீதம் பிரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாக்கு சதவீதம் பிரிகிறதுனாலேயே டிஆர் பாலு அவர்களுடைய வெற்றி அங்கே தவிர்க்க முடியாது. 100% திமுகவுடைய ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவார்னா அது இந்த தொகுதியும் சொல்லலாம். இதில் நாம் தமிழர் கட்சியுடைய 10% வாக்கு இருக்குது. அது கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டே தவிர குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சின்னம் மாறலைனா, சின்னம் மாறுதலால மட்டுமே நாம் தமிழர் கட்சி இந்த பாதிப்பை எதிர்கொள்ளுது. புதிய வாக்காளர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு பாதிப்பை உருவாக்கி. அதற்கடுத்து திருவள்ளூர் தனி தொகுதி. திருவள்ளூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 68% ஓட்டு தான் வாங்கிருக்காங்க. எப்போதும் 70-72% வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த பகுதி இந்த முறை 4% வாக்கு சரிஞ்சிருக்கு. இதுல காங்கிரசும் தேமுதிகவும் நேரடியாக போட்டிடுறாங்க, பாஜக இங்க நேரடியாக போட்டிடுறாங்க. எனவே காங்கிரஸ் பாஜக அப்படின்னு போட்டி மாறும்னு பலரும் நினைச்சோம். நானே அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா காங்கிரஸ் இங்க போட்டிடுறதுனால பாஜக தீவிரமான பிரச்சாரத்தில் இருந்தாலே போதும், காங்கிரஸா பாஜக அப்படின்னு ஒரு பிரதமர் வேட்பாளர் யாரும் தீர்மானிக்கிறோம் நேரடியா அதை பத்தியான பிரச்சாரங்கள் போகும்னு பார்த்தா அங்கே பிரச்சாரங்கள் பெரிய அளவில் சுணக்கமா இருந்துச்சு, கட்டமைப்பும் பெரிய அளவில் சுணக்கமா இருக்கு. அது எதனால என்னால் புரிஞ்சுக்க முடியல. பட் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஒரு 2-3 நாள்ல தீவிரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரிய அளவில் சுணக்கமாச்சு. 4% ஓட்டு குறைஞ்சிருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் திமுகவுடன் சேர்ந்து இங்கே கட்டமைப்பை பயன்படுத்தினா மட்டுமே 100% வெற்றி பெறலாம். இங்கே ஒருவேளை ஏடிஎம்கே போட்டி இருந்துச்சுன்னா நிலைமை வேற. ஆனால் ஏடிஎம்கே கூட்டணியில் தேமுதிக இங்கே போட்டிடுறாங்க. தேமுதிக கடந்த 2 தேர்தலோட இந்த தேர்தலில் நல்லா தான் செயல்பட்டுருக்காங்க. பிரச்சாரம் நல்ல விதமாக ஈடுபட்டிருக்குது. அந்த கடைசி நிமிஷம் கவனிப்பு இருக்குல்ல, அதுவாகட்டும். இங்கே யார் இந்த சவுக்கு சங்கருடைய மச்சான் தான் நிற்கிறேன் நினைக்கிறேன் வேட்பாளராக காங்கிரஸுக்கு. அந்த ஆளு சவுக்கு சங்கர் மாதிரியே தில்லாலங்கடி வேலை பார்க்கறதுக்கு பேர் போன ஆளு. எனவே அந்த தில்லாலங்கடி வேலை கடைசி நிமிஷத்தில் பார்த்துருப்பாங்க நம்புறேன். அதில் இந்த காங்கிரஸ் வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதை பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில முக்கியமான தொகுதிகளை நான் அடுத்து சொல்கிறேன். கன்னியாகுமரி போன்ற முக்கியமான தொகுதிகள். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ வாக்கு சதவீதம் குறையுதோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்னா, ஒன்று ஆளுங்கட்சிக்கு, முக்கியமாக திமுகவுக்கு. அதுவும் இந்த சென்னையை சுற்றி வாக்கு சதவீதம் குறைஞ்சுன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் சாதகமாக இருக்கும். ஒரு வாக்கு சதவீதம் எந்த பகுதியெல்லாம் அதிகரிக்குதோ அது 3வது சக்தியாக இந்த திமுக அதிமுக சார்பில்லாத 3வது சக்தி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வாக்கு சதவீதம் கூடும்போது உருவாகுது. இந்த அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சாங்களே, அதனால மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 36 இடங்களுக்கு மேலே திமுக வெற்றி பெறக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது திமுக கூட்டணி இவங்க ரெண்டும் சேர்ந்துருந்தாங்கன்னா அது அப்படியே தலைகீழாக மாறி 36 இடங்களுக்கு மேலே அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். இந்த திமுக அரசாங்கத்தினால மக்கள் நல்ல நிலைமையில இல்லை, சந்தோஷமாகவும் இல்லை. அந்த சந்தோஷமா இல்லாத மக்களுக்கால அவங்களுடைய ஓட்டு சிதையுது. அதனால திமுக காரை வெற்றி பெற போறான்.